அத்துமீறுகிறதா காவல்துறை? அடித்து கொல்லப்பட்டாரா? விசாரணை கைது நடந்தது என்னங்கிறது பற்றி பார்க்க போகிறோம். லாக்அப் டெத் அப்படிங்கிறது விசாரணைக்காக ஒருவரை கூட்டிகிட்டு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா விசாரணை அப்படிங்கிற பேரில் அவங்க அடித்தே கொல்லக்கூடிய ஒரு குழுவும் தான் லாக்அப் டெத். இது முடிவில்லாமல் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ நடந்த நிகழ்வு தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. எப்போது முடிவுக்கு வரும் இந்த சில போலீஸாருடைய காட்டு மிராண்டித்தனமான அடித்து அவர்களை துன்புறுத்தி அதனால் உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நியூஸ் என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் நகை திருட்டு புகாரின் பேரில் தனிப்படை போலீசாரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்தார். சனிக்கிழமை இரவு அஜித்குமார் உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினரிடம் போலீசார் தெரிவித்திருக்காங்க. போலீசார் கடுமையாக தாக்கியதே அஜித்குமார் உயிரிழக்க காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி அவருடைய குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மடப்புரம் கிராம மக்கள் காவல் நிலைய முற்றுகையிலும் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக 6 தனிப்படை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்காரு. இதுதான் செய்தி. நடந்தது என்ன, இதனுடைய முழு தகவல் என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் அம்மன் கோவிலுடைய காவலாளியாக அஜித்குமார், அவருக்கு வயது 27 ஆகுது. அவர் அந்த கோவில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். அந்த கோவிலுக்குள்ள கடந்த வெள்ளிக்கிழமை போன போது என்னுடைய நகை காணாமல் போய்விட்டதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மருத்துவர் நிகிதா என்ற நபர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னுடைய காரை அந்த கோயிலுக்கு போகும்போது என்னுடைய காரை பார்க்கிங்கில் விடுங்க அப்படின்னு சொல்லி காவலாளி அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுத்ததாகவும், திரும்பி வந்து பார்த்தபோது காரினுடைய பேக் சீட் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் வைத்திருந்த 10 பவுன் நகை காணவில்லை அப்படின்னும் அவங்களுடைய புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நிகிதா அப்புறம் கோவில் ஊழியர்களே சேர்ந்து அஜித்குமாரை திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாங்க. திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை நைட்டு அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்துக்கிட்டு போகிறாங்க. அதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை மாலை சுமார் 6 மணி இருக்கும். 6 மணி அளவில் மடப்புரம் கோவில் அலுவலகத்தினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மாட்டு தொழுவத்தில் இருந்து அஜித்தை போலீசார் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகுதான் அஜித்துடைய உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுது. இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விட என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதால அவர் சாவியை அஜித்தினுடைய நண்பர்கள் அருண்குமார், வினோத்குமார் இவங்க கிட்டே கொடுத்து காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வருமாறு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் காரை எடுத்துகிட்டு போனவங்க 2 பேரும் வெகு நேரமாகவும் பார்க்கிங்கில் நிறுத்தாமல் நீண்ட நேரமாக காரை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. நீண்ட நேரத்துக்கு பிறகு தான் அவங்க காரை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்டதற்கு பார்க்கிங்கில் இடம் இல்லாததால் ரொம்ப தூரம் போயிட்டு காரை நிறுத்தி இருந்ததா தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை அஜித் போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு வெள்ளிக்கிழமை நைட்டு மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த 5 பேரை விசாரிச்சிருக்காங்க. அஜித்தை 2 நாட்களாக தொடர்ந்து அடித்ததால் அவருக்கு காயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். அடி தாங்காமல் இறுதியில் அஜித் நான் தான் அந்த நகையை திருடியதாகவும் அந்த நகையை கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய அலுவலகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய மாட்டுத் தொழுவத்தில் மறைத்து வைத்திருந்ததாக சொன்னதாக கூறப்படுது. இப்போ மடப்புரம் கோவிலுடைய பின்புறம் அவர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸார், சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அஜித் உட்பட. இப்போ 4 பேரையும் வேனில் இருக்க வச்சுட்டு 3 போலீஸார் என்ன பண்ணுறாங்க, அஜித்தை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ காவல் நிலையத்தில் வைத்து ஏற்கனவே போலீஸார் கடுமையாக தாக்கியிருந்தாங்க. அதனால் அஜித் ரொம்பவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்து போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போலீஸார் அஜித்தை தூக்கிட்டு தான் வராங்களாம். போகும்போது கஷ்டப்பட்டு போயிருக்காரு, நடந்து போயிருக்காரு. வரும்போது அஜித்தை தூக்கிட்டு வந்துருக்காங்க போலீஸார். தூக்கிட்டு வந்து வேற ஒரு வாகனத்தில் ஏற்றியிருக்காங்க. அப்புறம்தான் குடும்பத்துடன் காவல் நிலையம் சென்று கேட்டதற்கு அஜித் இறந்து விட்டதாக போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. அஜித் உயிரிழந்தது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி வெங்கட பிரசாத்
ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தாசில்தார், ஆர்டிஓ இவங்க எல்லாருமே அதிகாரிகள் நீதிபதி முன் ஆஜராகியிருக்காங்க. முதல்கட்ட நடவடிக்கையாக மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் 6 பேரையும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கார். இந்த கொடூர சம்பவத்தினுடைய பின்னணியில பல கேள்விகள் எழுகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை தாமதமானால் திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் காவல்துறை தடயங்களை அழிக்க வாய்ப்புள்ளதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தடயங்கள் அழிக்கப்பட்டாலும் கூட உடற்கூறு ஆய்வில் முடிவில் உண்மை நிச்சயம் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜெய்பீம் படம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த ஜெய்பீம் படத்தில் லாக் அப் டெத் அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படமாக இருந்தது. பார்க்குற எல்லாருக்கும் மனதை கணக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அதுதான் நிஜத்தில் நடக்கிறது அப்படின்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனது ரொம்ப கொந்தளிக்கிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த படத்தை அடிப்படையாக வைத்து, இந்த ஜெய்பீம் படம் அடிப்படையாக வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த படம் வெளியான சமயத்தில் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார். ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விவகாரத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது.